நான் கடந்த 9ஆம் தேதி திருச்செந்தூர்ல பேசுறேன். திருச்செந்தூர்ல பேசுற அன்னைக்கு நாம் பகல்ல திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க கோவில் இருப்பாங்க. என்ன எல்லாரும் அடையாளம் கண்டுட்டாங்க. நல்ல முடிவெடுத்தீங்க, உங்களுக்கு தான் ஓட்டு. அந்த நெரிசல கை நீட்டி சொல்றான். இது என்னுடைய 39 ஆண்டு கால பயணத்துல இதுவரைக்கும் நான் பார்க்காத அனுபவம் எனக்கு. திருச்செந்தூர் கோவில்ல சுவாமி தரிசனத்துக்கு வந்த பக்தன் தாவைக்காவினுடைய பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத்தை பார்த்து நல்ல முடிவெடுத்தீங்க, உங்களுக்கு தான் எங்க ஓட்டுன்னு எல்லாரும் சொல்றோம். நீங்க தாவைக்காவுக்கு வந்தது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நான் நல்ல முடிவு எடுத்தேன்னு இப்போதுதான் என்னை பார்த்து சொல்றாங்க. ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அநேகன் பாபு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைவா படத்துக்கு தளபதி இங்க வந்திருந்தார். அந்த வந்திருந்த பொழுது அவருக்கு என்ன தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் நான் உரிய ஏற்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் செய்து கொடுத்தேன். இன்னைக்கு நீங்க தமிழ்ச்சங்கத்தில் வந்து பேசுனீங்க, நான் போயிருந்தேன். முத்தமிழ் விழாவில் வந்து பேசுனீங்க. இன்னைக்கு நீங்க தாவைக்காவில் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள் பூரா மகிழ்ச்சியின் உச்சியில் இருக்காங்க. இதை உங்களுக்கு நான் கன்வே பண்ணணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு மீண்டும் முத்தமிழ் விழாவுக்கு வரணும் நீங்க என்ன கூப்பிடுறாங்க. வட அமெரிக்க தமிழ் சங்கத்திலிருந்து என்ன பாராட்டுறாங்க, கனடா தமிழ் சங்கத்திலிருந்து என்ன பாராட்டுறாங்க. நல்ல முடிவு எடுத்தடான்னு சொல்லி விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அண்ணாவின் தம்பி 1967 நாடாளுமன்ற உறுப்பினர் 25 வயதில் ஆன விஐடி விஸ்வநாதன், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரன்பை பெற்றவர், ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்றார் நல்ல முடிவு எடுத்தடா. ஏன்னா நான் தமிழ் இயக்கம், அவர் தான் தமிழ்நாடு தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர். நான் அந்த இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்கேன். சரி, இதுவரைக்கும் இந்த கட்சி இல்லாமல் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். அண்ணா கட்சி தொடங்கி 2 வருஷத்துல ஒரு 500 பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருப்பாரு அண்ணா. அது மாதிரி உன் தலைவர்கிட்ட சொல்லுடா, கூட்டங்கள் நடத்துங்க, மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்றாரு. மிக்க நன்றி.